ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கௌரவ் எம்பையர் சேனல். உங்கள்கிட்ட இப்போது நான் ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். சின்ன விஷயம் மீன்ஸ் அது அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் ஒரு ஷார்ட்டாக உங்கள்கிட்ட நான் சொல்லி முடிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். மேபி ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன்னா ஓகே, இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகும். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறீங்க, நிறைய பேர் லவ் பண்ணுறீங்க. இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஆசை லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணிக்கணும்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லவ் சக்ஸஸ் ஆயிரும். அதுக்கு என்ன காரணம்னா ட்ரூ லவ் பண்ணுவாங்க, அதனால சக்ஸஸ் மேரேஜ் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் இந்த ஃபேக் லவ் பண்ணுவாங்க. ஃபேக் லவ்னா ஏமாத்திடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் ஃபேக் லவ்னா என்ன, ட்ரூ லவ்னா என்ன. ஆனால் இந்த ட்ரூ லவ்வில் பார்த்தீங்கன்னா சில விஷயம் இருக்குது. சில விஷயம் மீன்ஸ் இப்போது நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம்னா அந்த பொண்ணை நம்மளை உண்மையாக லவ் பண்ணணும். அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்துறா இல்லையான்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம கரெக்டாக இருக்கணும், அவங்களும் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. பேரண்ட்ஸ் இருக்கட்டும், ஃபேமிலி இருக்கட்டும், ரிலேஷன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே யாரும் எதுவுமே கண்டிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொண்ணு கூட யோசிக்கிறது இல்லை. அவன் எந்த வேலைக்கு போகிறான், என்ன பண்ணுறான், கேரக்டர் எப்படி, லைஃப் ஸ்டைல் எப்படி, அதெல்லாம் எதுவுமே சர்ச் பண்ணுறதில்ல. ஆனால் இவங்களும் எதுவுமே சர்ச் பண்ண மாட்டாங்க. ரெண்டு பேருமே எதுவுமே சர்ச் பண்ண மாட்டாங்க, மேரேஜ் பண்ணிப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, நான் கண்ணால் பார்த்தேன். சில பேர் என் கூட இருக்கிறவங்களும் சில பேர் இப்படி தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க லைஃப்பில். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்தில். என்னன்னா ஃபியூ மந்த்னால் சில மந்தில் ஏன்டா இது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏன்டா லவ் பண்ணோம், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்தால், ஃபைனான்சியல் ப்ராப்ளம் மீன்ஸ் காசு ப்ராப்ளம் அந்த இடத்துல எதனா வந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்கும். அதனால லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நல்லா திங்க் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க. இவங்க நம்மளுக்கு செட் ஆகுவாங்களா, நம்ம இவ்வளோ காசு சம்பாதிக்கிறோம், நம்ம இந்த தொழில் தான் பண்ணுறோம், அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா ஏற்றுப்பாங்களா, அப்பா அம்மா ஏற்றுப்பாங்களா அது செகண்டரி. இந்த ஜென்ரேஷனில் அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி தான் வாழணும். அப்பா அம்மா பற்றியும் நம்ம யோசிக்கணும் தான். அது அவங்களோட விஷ், அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோன்னு. இன்னொன்று என்னென்னா மெயினாக சீக்ரெட் இப்போ தான் எங்கள் மாமா சொன்னாங்க. எனக்கு சில ப்ராப்ளம் லவ்வில் இப்போ இருக்குது. சீக்ரெட் பார்த்தீங்களா நம்ம மெயின்டைன் பண்ணோம். யாருக்கிட்டேயும் நம்ம லவ் பற்றி எதுவுமே பேசக்கூடாது. இப்போ நம்ம ஒரே சொந்தத்தில் லவ் பண்ணுறோம்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயும் எதுவுமே சொல்லக்கூடாது, யாருக்கிட்டே எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்களன்னா டூ லவ்வாக இருந்தாலும் அது பிரேக்கப் ஆகிடும். பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை அந்த பொண்ணு பிரேக்கப் ஆகாது, ஒரு 2 இயர்ஸ் பேசலைன்னா வீட்டிலனா பரவாயில்ல, நாங்கள் பேசுகிறோம், கண்டிப்பாக ஒரு நாள் வரும், பேசுகிற டைம் வரும். அதுக்கு மீறி லைஃப்பில் திரும்பி அந்த பொண்ணு நம்மக்கிட்ட வாண்டடாக பேசிச்சுன்னா அப்போது ஓகே, எந்த ப்ராப்ளம் கிடையாது. அந்த லவ் ட்ரூவாக தான் முடியும். யார் வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஒன்று நல்லா திங்க் பண்ணிட்டு லவ் பண்ணுங்கள். என்ன மாதிரி மாட்டிக்காதீங்க. நான் கொஞ்சம் அப்படி தான். நான் எல்லாரையும் நம்புகிறேன். நான் எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுவேன். என்னை யார் வேணாலும் என்னை ஈஸியாக ஏமாத்திடலாம். ஆனால் இப்போது இந்த லவ்வில் பார்த்தீங்கன்னா நான் அப்படி கிடையாது. நான் ஒருத்தனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பர்சனே கிடையாது. நான் யாருக்குமே நல்லது பண்ண மாட்டேன், நான் யாருக்குமே கெட்டது பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்குது. அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, லவ் பண்ணாலும் சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பையன் வீட்டில் அப்பா அம்மா எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. பொண்ணு வீட்டில் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருந்தாலும் இப்போ
நம்ம ஒரு பொண்ணு லவ் பண்ணுறோம்னா அவங்க அப்பா அம்மா அந்த இடத்துல திங்க் பண்ணி பார்ப்பாங்க, பையன் வந்து நல்லவனா கெட்டவனா, எவ்வளோ சம்பாதிக்கிறான், எல்லாமே பார்ப்பாங்க. அந்த லெவலுக்கு நம்ம இருந்தோம்னா எல்லா லவ் சக்ஸஸ் ஆகும், எந்த லவ் ஃபெயிலியர் ஆகாது. சில பேர் வந்து மேரேஜுக்கு அப்புறம் லைஃப்பில் வந்து செட்டில் ஆயிடுவாங்க. சில பேர் வந்து முன்னாடி செட்டில் ஆகிட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் இந்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், சாரி கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கெல்லாம் ரிப்ளை தரேன். நான் ஒரு லவ் குரு கிடையாது, நான் எதுவுமே கிடையாது. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். இன்ட்ரோ தராமல் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஏன்னா அது தெரியும் அவங்களுக்கு அந்தந்த கஷ்டம் வந்து இருக்குது. எனக்கு இவ்வளோ ஏஜ் ஆகுதுன்னா நானும் மெச்சூரான ஒரு பர்சன் தான், எனக்கு எல்லாமே தெரியுது தான். ஏன் இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு ஏன் இந்த டூ லவ் பண்ணால் ஏன் நிறைய ஃபெயிலியர் ஆகுது எனக்கு எதுவுமே தெரியல, என்னால் புரிஞ்சுக்கவும் முடியல. நைட் டைமு நீங்கள் சொல்லலாம் ஏன் நீங்கள் நைட்டில் நின்று பேசினிக்கிறீங்கன்னு எனக்கு இப்போ வீடியோ போடணுன்னு தோணுச்சு. இப்போ வீட்டில் எல்லாருமே தூங்கி இருக்காங்க, அவங்கள நம்ம பேசினா டிஸ்டர்ப் ஆகும். அதுக்காக இந்த பக்கம் நான் வந்துட்டேன். சரி ஒரு வீடியோ வந்து போடலாம், கண்டென்ட்டு ஏன்னா வேணால் கண்டென்ட்டு போடலாம், எனக்கு தெரியாது ஏன்னா பேசணுன்னு. பட் இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணுன்னு நான் நினச்சேன், உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஆனால் டூவாக லவ் பண்ணுங்கள், லாஸ்ட் வரையும் லவ் பண்ணுங்கள். யாருன்னா ஒருத்தன் வந்து டூ லவ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேக்காக மட்டும் யாரும் லவ் பண்ணாதீங்க, லைஃப்பில் யாரையும் லவ் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கல. நான் அட்வைஸும் யாருக்குமே நான் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்வேன். இன்றைக்கி வரைக்கும் நான் வாழ்ந்து தான் இருக்கேன். நான் ஏன் ரொம்ப திங்க் பண்ணிட்டு பேசுகிறேன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் எல்லாருக்குமே. இந்த வீடியோ பார்த்தீங்களன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லவ்வரோ இல்லைனா ஒய்ஃபு மேரேஜ் ஆகியிருந்தால் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு மீறி உங்கள்கிட்ட நான் சிரிச்சுக்கினே பேசினு இருக்கேன் வீடியோவில். லவ் பண்ணுறதா இல்லை லவ் பண்ணக்கூடாதா எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா ஒருத்தர் மேலே நம்ம ரொம்ப ஆசை வச்சிட்டோம்னா நம்மளை விட்டுட்டு போகும்போது அந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி அந்த கஷ்டம் சில பேர் தாங்கிட்டாங்கன்னா ஓகே, லைஃப்பு இப்போ இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை அந்த கஷ்டம் சில பேர்னால வந்து தாங்க முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூசைட் பண்ணிப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா யாருக்காகவும் சூசைட் பண்ணிக்காதீங்க, அந்த கடவுளுக்கோசரம் நீங்கள் சூசைட் பண்ணிக்காதீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய தப்பான முடிவு தான். நிறைய பேர் இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சூசைட் பண்ணுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, வேஸ்ட்டு தான். மொத்தம் லைஃபே வேஸ்ட்டு. அந்த கடவுள் அந்த லைஃபு நம்ம கரெக்டாக வாழ்ந்துட்டு போயிடணும். பட் நல்லவனா வாழ்ந்துட்டு போகணும், அவளே வேறு யாரும் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. குட் பர்சன், அவ்வளோதான். எல்லாருமே லைஃப்பில் எவ்வளோ நல்லவனே இருந்தாலும் சில தப்பெல்லாம் நடக்கும், அதெல்லாம் சகஜம். ஆனால் பெரிய தப்பு வந்து இந்த சூசைட் பண்ணுறது. அப்புறம் வந்து மெயினாக லவ் ஃபெயிலியர் ஆனாலே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் உடம்பு வந்து நீங்களே போக வச்சிடாதீங்க. திரும்பியும் சரி ஓகே பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படி நம்ம நினச்சிக்கிட்டோம், ஒரு 3-4 மாதம் பேசலை அந்த பொண்ணு, ரைட்டு சரி குடிக்கலாம், அவளை மறக்கலாம். ஆனால் யாரெல்லாம் பிரேக்கப் ஆகிட்டுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களோ சாகிற வரையும் அவங்களால பார்த்திங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் வந்து விடவே முடியாது, எந்த கெட்ட பழக்கமே விட முடியாது. திரும்பியும் அந்த பொண்ணு லைஃப்பில் வந்தால் அந்த பொண்ணை வாண்டடாக வந்து விட்டுட்டு போயிடும். ஏன்னா நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுற அந்த ஒரு காரணத்தை சொல்லி. தெரியல இந்த வீடியோ வந்து எவ்வளோ வைரல் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, தெரியல. நான் இப்போது எதனா தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க, கரெக்டாக பேசியிருந்தா ஓகே. ஏன்னா எனக்கு இந்த சுச்சுவேஷனில் வந்து வீடியோ போடணுன்னு எனக்கு தோணுச்சு, போட்டேன். இதே கண்டென்ட் பற்றி பேசணுன்னு தோணுச்சு, அதனால போட்டேன். ஆனால் தெரியல, ஏன்னா நான் தப்பாக பேசுகிறேன்னா ரைட்டாக பேசுகிறேன்னா
எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவங்கவுங்க லைஃப்பை மட்டும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான் நான் ஒன்று சொல்கிறேன். வேறெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவங்க லவ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை, பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, உங்கள் லைஃப்பை நல்லா பார்த்துக்கோங்க, அவங்களோட லைஃப்பை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா நம்பிக்கை கொடுங்க. கண்டிப்பாக இன்றைக்கினா ஒரு நாள் லவ்வில் நம்ம ஜெயிக்கலாம். கண்டிப்பாக உண்மையாக லவ் பண்ணோம்னா சொல்லுவாங்க சில பேர், அந்த கடவுளே பூமிக்கு வந்தாலும் யாருனாலும் அந்த லவ் பிரிக்க முடியாது. இந்த மாதிரி தான் ஒரு லவ். அந்த மாதிரி பண்ணால் ஒரு லவ் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த லவ்வை வேண்டாம். எப்படி இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ்லேயும் அந்த லவ் இல்லாமல் தான் அந்த மேரேஜே நடக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக லவ் வந்துடும். சில பேருக்கு லவ் வராது. அப்படி அதுக்கு நீங்கள் நினைக்கிறாங்களா, இப்போது இவ்வளோ நேரம் இப்படி பேசினேன், லவ் மேரேஜ் பெஸ்ட்டா இல்லைனா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டானா அது அவங்கவுங்க சாய்ஸு, அவங்கவுங்க விஷ். அது நான் எதனா அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டு, லவ் மேரேஜ் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னால் அது ரொம்ப தப்பாயிடும். அது சில பேர் வீட்டில் சொல்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சில பேர் மைண்ட் செட்டில் இருப்பாங்க இப்போது இந்த டைமில். சில பேர் இப்போவும் அவங்க லவர் கூட பேசிக்கின்னு இப்போது ப்ராமிஸ் பண்ணிக்கினேன், கண்டிப்பாக நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூட தான் நான் இருப்பேன், இப்படி இருக்கும் கண்டிப்பாக 100%. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சேம் ப்ராப்ளம் தான் எனக்கு. இப்போது நான் லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் மாட்டிக்கினாங்க. எப்படி மாட்டிக்கினாங்க, என்ன பண்ணாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி, ஓகே. பட் அந்த லவ் பார்த்தீங்கன்னா எதாச்சும் லவ் தான். ஆனால் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எதுக்கு, எனக்கு எதுவுமே ஒன்றுமே புரியல எனக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு மனசை லவ்வில் தப்பு பண்ணாலும் இல்லை மேரேஜுக்கு அப்புறம் தப்பு பண்ணாலும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு இருக்கிறனாலும் தப்பு பண்ணுவான். மேபி யாருமே வேணும்னு லவ்வில் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க, வேணும்னு யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. எதனா ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும் பர்சனலாக, அது அவங்க பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணாமல் கூட இருக்கலாம். அதுக்கு யாரையும் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கும். இப்போ சடனாக ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னால அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் விட்டான். இப்போது சடனாக வேற ஒரு பொண்ணு லவ் பண்ணுறான். இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது என்னுடைய இடத்துல யார் இருந்தாலும் இல்லை அவங்களோட இடத்துல யார் இருந்தாலும் அந்த லவ் பண்ணணுன்னு தான் தோணும், பண்ணாமலாம் ஒன்றும் தோணாது. கண்டிப்பாக எனக்கே இப்படி நடந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுனால என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் இருக்காங்க, 25 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். அதில் ஒருத்தர் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க. அது யாருன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒன்று வந்தால் ஃபைனலாகனு சொல்லிக்கிறேன். லவ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். அந்த தைரியம் இருந்தால் லவ் பண்ணுங்கள். எல்லாமே என்னால் பார்த்துக்க முடியும். இல்லைனா நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு லவ் பண்ணுங்கள். ப்ரிப்பேர்ட் மீன்ஸ் நல்லா ரெடி ஆகிட்டு மனசை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அப்புறம் லவ் பண்ணும்போது பசங்க யோசிக்கணும், நம்ம இந்த ஒர்க்கு பண்ணுறோம், அவங்க ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, அதெல்லாம் எல்லாமே நீங்கள் திங்க் பண்ணிட்டு லவ் பண்ணுங்கள். திங்க் பண்ணாமலாம் லவ் பண்ணாதீங்க. லாஸ்ட்டில் ரொம்ப கஷ்டப்படுறது நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, வேறு யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. என்னால் பேச முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி நைட் தூக்கம் வராது கூட சத்தியமாக என்னால் அது இன்றைக்கி நைட் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே சொல்கிறேன், தூக்கம் வராத எனக்கு தெரியாது. ஆனால் ஹாப்பியாக இருங்க, அதுதான் நான் நினைக்கிறேன். நான் ஹாப்பியாக இல்லைனாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். இல்லை இன்னொன்று, லவ் பண்ணும்போது யாருக்கிட்டேயும், எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கட்டும், யாருக்கிட்டேயும் நீங்கள் ஒரு பர்சனை ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பையனையோ லவ் பண்ணுறீங்கன்னா யாருக்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. அப்படி சொல்லாமல் இருந்தோம்னா சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா யாருனா ஒருத்தன் போட்டு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா யாருனா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வீட்டில் மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளமெல்லாம் வரும். இப்போ என்னோடய விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் மாட்டிருக்கு. என்னென்னு மாட்டிச்சு எப்படின்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே என்னால் புரியல. சரி, அதெல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம். நான் பார்த்துக்கிறேன். எல்லாமே கடந்து போகணும், அந்த ஒரு டைம் வரும் இல்லை, அப்போ எல்லாருமே கடந்து போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பார்க்கலாம். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சோம்னா எல்லாமே நடக்கும், நடக்காதெல்லாம் எதுவுமே கிடையாது.
ஓகே, பாய். எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்னோடய வீடியோ பார்த்தீங்களா, யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இப்போ தான் நான் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போதே சென்டரில் கொஞ்சம் ப்ராப்ளமெல்லாம் வந்து 2 மந்த் என்னால் வந்து கண்டினியூவாக வீடியோ வந்து போட முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் எனக்கு இருக்குது, அதனால தான் வீடியோ நான் போடுறேன். அப்புறம் இன்னொன்று வந்து சொல்கிறீங்க, இது இன்னொன்று வந்து சில பேர் வந்து கேட்டாங்க, ஏன் நீ தமிழ் இப்படி பேசுகிறேன்னா, எனக்கு நான் ஹிந்தி சூப்பராக பேசுவேன். ஆனால் தமிழ் எனக்கு கொஞ்சம் பேச தெரியும், தெலுங்கும் எனக்கு கொஞ்சம் வந்து பேச தெரியும். இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கிறனாலே தமிழ் பேசுவேன். அதே அதர்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன்னா அப்பவும் நான் தமிழ் பேசுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு மொழி தமிழ் தான் ஏன்னா இருந்தாலும். அதனால் இப்போ தான் நான் கற்றுக்கிறேன் தமிழ் பேசுகிறதுக்கு. எனக்கு ஒழுங்காக பேச வராது. பட் எதனா தப்பாக பேசினா என்னை மன்னிச்சிடுங்க, சாரி நான் கேட்டுக்கிறேன். பாய். எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் லவ்வில் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். ஒன்று வந்தால் சொல்லிக்கிறேன், ஃபேக் லவ் மட்டும் யாரையும் பண்ணாதீங்க. இப்போ நான் ஃபேக் லவ் பற்றி ஏன் பேசினிக்கிறேன்னா, இப்போ என்னோடய ஃபேக் லவ் கிடையாது. ஃபேக் லவ்வும் அது ஆகாது. ஆனால் இதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு தான் நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து ஃபேக்காக லவ் பண்ணிவிட்டு ஏமாத்திடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கர்மா ஒன்று இருக்கும் சொல்லுவாங்க சில பேர், நம்ம ஒரு தப்பு பண்ணால் நம்மளுக்கு அந்த தப்பு திரும்ப நடக்கும்னு. அந்த கர்மா வந்து நம்மளை என்றைக்குமே விட்டுட்டு போகாது. என்றைக்குன்னா ஒரு நாள் வந்து அடிக்கும், திரும்பியும் அடிக்கும். ஆனால் அடிக்கிற அடி பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அது அந்த வலி நம்மளால் தாங்கவே முடியாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். நான் இப்பெல்லாம் இருந்து சரி, அது ஏதோ இருக்கட்டும், ரைட்டு. சந்தோஷமாக இருங்க, பாய். ஹாப்பியாக இருங்க, லவ் பண்ணால் சந்தோஷமாக இருங்க. நம்ம இன்னொன்று வீடியோவில் வந்து சந்திக்கலாம். என்னால் இப்போ இந்த சுச்சுவேஷனில் வீடியோ போட முடியுமா முடியாது எனக்கு தெரியாது. பட் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் லவ் வேறு, உங்களோட ஒர்க்கு வேறு. இப்போது நீங்கள் லவ் ஃபெயிலியர் ஆனாலும் ஒர்க்கு போகல அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. செப்பரேட். லவ் வந்து லைஃப்பில் ஒரு பார்ட்டு, அதே மாதிரி ஒர்க் வந்து லைஃப்பில் ஒரு பார்ட்டு. அதனால் இதனால அதுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது, அதனால் இதுக்கு எது பிரச்சனை வரக்கூடாது. லவ் ஃபெயிலியர் ஆனாலும் உங்கள் வேலைக்கு நீங்கள் போங்க, கரெக்டாக சம்பாதிங்க, கரெக்டாக இருங்க. எனக்குன்னா ஒரு நாள் ஒரு பொண்ணை தேடி வந்து லவ் சொல்லும், சக்ஸஸ் ஆகும், கல்யாணம் கூட ஆயிரும். அவ்வளோதான். சரி, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நான் இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறேன். யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எதில் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேனோ தயவு செய்து இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்க்க வைங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொன்று வீடியோவில் பார்க்கலாம். பாய்.